என்னோட கேள்வி, ஏன் தியானம் பண்ணணும்? தியானம் பண்ணி நீங்க தியானம் பண்ணி என்ன பண்ண போறீங்க? இல்ல, தியானம் ஏன் பண்ணணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்கிறேன். உங்களுடைய நோக்கம் எதுக்கு தியானம் பண்ணணும்? இப்ப தியானம் பண்ணா நம்ம எதுக்கு வந்தோம்னு தெரிஞ்சிடலாமா? அதுதான் சொல்றேன். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க காத்திருக்கணும், ஒரு விசாரணை பண்ணணும். அதை விட்டுட்டு தியானம் பண்ணுனா நமக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது என்ன கான்செப்ட்னு எனக்கு தெரியலையே. இப்ப தமிழ்நாட்டில் எத்தனை கோடி பேர் தியானம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. அப்ப அப்படி நம்ம இல்லை. ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்குள்ள இப்ப என்ன மாதிரி ஒருத்தரை நீங்க பார்க்கணும். உங்களுக்குள்ள இருந்து ஒரு விஷயம்னா உங்களுக்குள்ளேயே ஒரு பரிணாம வளர்ச்சியோ ஒரு மாற்றமோ நடக்க போகுதுன்னு அர்த்தம். அப்ப உங்களுக்குள்ள ஒரு செயல், ஒரு 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 வடிவம் மாற போகுதுன்னு அர்த்தம். இந்த உலகத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உயிர் விழிச்சுச்சுன்னா நீங்க வேற. நீங்க இந்த ஊர்ல ராஜான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ராஜா தான் நீங்க. ஏன்னா உயிர் விழிச்சா என்ன மாதிரி அலைவரிசைய நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா கிரகித்துருவீங்க. உங்களுக்கு எப்படின்னா அந்த உள்தன்மை, நீங்க ஒரு காந்தம், நான் ஒரு இரும்பு தூள், அந்த கனெக்ட் பண்ண முடியும். உயிர் விழிக்காதனால உங்களால கனெக்ட் பண்ண முடியல. இதுதான் ப்ராப்ளம். அப்ப நிறைய பேர் நம்மளை பார்க்கணும் அப்படிங்கிறது நினைக்கிறது. ராமகிருஷ்ணர் ஒரு மாடியில போய் நின்று ஒரு வாட்டி சொன்னார், என்னுடைய சோல், என்னுடைய சோல். அவர் யூஸ் பண்ண வார்த்தை என்னுடைய சோல். என்னுடைய சார்ந்த அந்த அந்த காலகட்டத்தில் அவரை நோக்கி வரக்கூடிய எத்தனையோ உயிர்கள் வழி தெரியாம திண்டாடுதான். அவங்கெல்லாம் எங்க இருந்தாலும் வாங்க அப்படின்னு மாடியில போய் நின்று கூப்பிட்டாராம். அப்ப அவங்கெல்லாம் ஒரு 100 பேர் 200 பேர் அவர் இருக்கும்போது வந்தாங்க. அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் அங்க நிற்கிறாங்க. ஆனா ஒரு ஞானியோடைய குரல் கேட்டதுக்கு அப்புறம் அந்த சோல்கள்லாம் வரும். அந்த மாதிரி உங்களை அறியாமலே உங்களுடைய உயிர் ஒரு நல்ல வடிவத்தை நோக்கி பிரயாணிக்கும், வருங்கிறது தான் அதோடைய சூழல். அப்ப இது உங்களுக்குள்ள நிர்பந்தமா தியானம் பண்ணா முத்தி கிடைச்சிரும், சக்தி கிடைச்சிருங்கிறதெல்லாம் நிர்பந்தம். இதுவும் கூடாது. ஒரு குருவை பார்த்துட்டா அவர் தியானம் பண்ணாமையே அவருக்கு முக்தி கிடைக்கும், அவருக்கு வாழ்க்கை கிடைக்கும். இப்ப இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் தியானம் பண்ணி நீங்க எல்லாம் எப்ப ஞானி ஆவீங்க, என்ன கான்பிடன்ட்ல நீங்க எல்லாம் தியானம் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க எல்லாம் தியானம் பண்ணா இன்னொரு 1000 ஆண்டு ஆகும் நீங்க எல்லாம் அனுபவம் பெறதுக்கு, எனக்கு தெரிஞ்சு சொல்றேன். அப்ப நீங்க எல்லாம் 1000 ஆண்டு ஆகிற வரைக்கும் நான் உட்கார்ந்து இருக்க முடியாது. சில ஆன்மாக்கெல்லாம் டப்பு டப்புன்னு தோசையை திருப்பி போடுற மாதிரி சில இடத்துல தடுத்து ஆட்கொண்டு முத்தியை கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். இப்ப நம்ம பேசுறது, நம்ம சொல்றதெல்லாம் ஒரு செயல்ல சொல்லுவோம். சில ஆன்மாக்களுக்கு இந்த இறை ஆனது தடுத்து ஆட்கொண்டு அதுக்கான வழிவத்தை செஞ்சிடும். அவ்வளவுதான் இதோட விஷயம். இப்ப ஒரே லைன்ல இதை முடிச்சுட்டு போயிடலாம். இது ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல உங்களை மாதிரி சில ஆன்மாக்களை ஒரு பலப்படுத்துறதுக்கு, அந்த உயிரை பலப்படுத்துறதுக்கும், அந்த உயிரை விழிக்க வைக்கிறதுக்கும், அந்த உயிரை நல்வழிப்படுத்த தான் நான் இவ்வளவு பேசிக்கிட்டே இருக்கிறேன். இதுதான் விஷயம். அது ஒரு நாள் ஒரு நல்ல விஷயம் ஆகும்போது தடுத்து ஆட்கொண்டு அவரு உங்களுக்கு இந்த பிறப்புல இருந்து விடுதலையை அவர் அழிச்சிட்டு போயிட்டே இருப்பார். இவ்வளவுதான் விஷயம். வேற என்ன கேட்கணும்? 2 மாசமா நான் உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேங்க. அதுக்கு முன்னாடி அகத்தியரோட நான் கொஞ்சம் சண்டை போட்டுட்டு இருந்தேன். எனக்கு நீ சூட்சுமத்துல நீங்க எனக்கு சொல்லி கொடுக்கறதெல்லாம் எனக்கு புரியவே இல்லை. அப்ப எனக்கு நிஜமா வாழ்ற ஒரு குருவை காட்டு, அவர் மூலமா நான் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டே இருக்கிறப்போ திடீர்னு உங்களுடைய வீடியோ வந்தது. அதுல இந்த டிட்டாச்மெண்ட் பத்தி நீங்க பேசினது எனக்கு ஒரு பெரிய அடி, செம அடி விழுந்தது. யாருடா இது இப்படி அடிக்கிறாரு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாவே என்னுடைய ஒர்க் எல்லாம் கொஞ்சம் இது பண்ணிட்டு லெஷர் டைம்ல எல்லாம் நான் உங்களுடைய வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அதுல நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு நீங்க விடை கொடுக்குற மாதிரியே இருந்தது. அப்ப நான் வீட்டுல உள்ள பிள்ளைங்க கிட்ட சொல்றேன், இப்படி ஒருத்தர் குரு இருந்து பேசிட்டு இருக்கிறாரு, அவர் என்னைக்கு இந்த பக்கம் வருவாருன்னு தெரியல. நீங்க ஒரு வீடியோல சொல்லியிருக்கீங்க, குரு ஒண்ணு எங்களை தேடி வருவாரு அப்படின்னு. அப்ப நான் அதை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நேத்து நான் வெளியில
காலேஜ்ல இருந்து வெளியே வரும்போது என்னுடைய கார் வந்து செல்ஃப் எடுக்காம இருந்தது. அப்ப ஒர்க் ஷாப் காரை வந்து அதை நல்லாக்கி தர இடையில நான் அப்ப அந்த லெஷர் டைமா உங்க வீடியோ நான் பாக்குறேன். அதுல இந்த கோம்பை மடத்துக்கு நீங்க வர்றது போட்டிருந்தது. அந்த நேரத்துல நான் பார்த்திருக்கேன்னா அன்னைக்கு நேற்று முழுசும் எனக்கு பிஸி ஷெட்யூல், நான் பார்த்திருக்க சான்ஸே கிடைக்கும். அப்ப பிரபஞ்சம் உங்களை பாக்குறதுக்கு என்ன இங்க கூட்டிட்டு வருது. என் கூட வரேன்னு சொன்னவங்களும் வரல, நான் தனியா தான் வந்தேன். பிரபஞ்ச சக்தி என்ன வழி நடத்துதுன்னு நான் சொல்லும் போது என் வீட்டுல உள்ளவங்க எல்லாம் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இந்த குரு தானே சொன்னாரு, நீ இப்போ ஒரு அமைப்புல போய் நீ ஜாயின் பண்ணிராத, அதுல சீடரெல்லாம் போய் சேர்ந்துராத அப்படின்னு சொல்லும் போது நீ ஏன் இன்னைக்கு குருவை பார்க்க போற அப்படின்னு. ஆனா நான் வந்தது சரிதான், உங்களுடைய வார்த்தைகள் எல்லாமே சரிதான் அப்படிங்கறத நான் உணர்றேன் ஐயா, உணர்றேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இப்ப நம்ம ஒரு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வீடியோவாகவோ சில படங்களாகவோ சில விஷயங்கள் இன்சிடெண்டா காட்டப்படுறதெல்லாம் எதுக்குன்னா, அந்த இடத்துல இருந்து உங்க லைஃப்ல ஏதோ ஒரு சின்ன மாற்றம் கிடைக்கிறதுக்கு அது காத்திருக்கும், அது தருணம் காத்திருக்கும். அந்த தருணம் உங்களுக்கு ஒரு பொன்னான தருணமா அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நிறைய பேர் ப்ளீஸ் உங்களுக்குள்ள நான் சொல்றேன், நிறைய பேருக்குள்ள சொல்றேன், ஒரு நல்ல தியானம் உங்ககிட்டலாம் இருக்கு. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நமக்குள்ளேயே தியானம் இல்லாத மாதிரின்னு உங்களையே நெகட்டிவா நீங்க பேசுறீங்க. நீங்களாம் தியானம்னா என்ன நினைக்கிறீங்கன்னா, பறக்கணும், ஏதாவது அதிசயம் பண்ணணும், ஏதாவது காட்சி கிடைக்கணும், கோடீஸ்வரன் ஆயிரணும், இல்ல நம்ம உடல் அப்படியே காத்துல மிதக்கணும், இல்ல கை காலெல்லாம் கழட்டி போட்டுட்டு தூங்கிட்டு இருக்கணும், இந்த மாதிரிலாம் இதெல்லாம் தியானம்னு நினைக்கிறீங்க. இந்த தியானங்கிறது உள்ளுக்குள்ள ஒரு அலைவரிசை சமாதி மாதிரியே நிற்குங்க. உள்ளுக்குள்ளேயே தியானம் ஒருத்தருக்குள்ள பல ஆண்டுகள் அது வளர்றதே தெரியாம வளரும். இது நிறைய பேரால கண்டுபிடிக்க முடியாது. அப்ப நாங்க பல வார்னிங் கொடுக்கறது, பல பேரை நான் கண்டிக்கிறது, பல பேரை நான் ஒரு நெறிப்படுத்துறது, எதிர்படுத்துறேன்னா, உள்ள ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவருடைய காற்றை தக்க வைக்காம அவருக்கு ஆப்போசிட்ல இருக்கிற இன்னொரு காற்றை நோக்கி இன்னொரு தியானத்தை ஐயா நீ பண்ண போற. ஒருத்தர் வந்துட்டாரு ஆல்ரெடி, அப்ப வந்தவரை தக்க வைக்காம புதுசா இன்னொருத்தரை ஏன் உள்ள கொண்டார? அப்ப இன்னொரு அலைவரிசையை உள்ள கொண்டாந்தனா இந்த உயர்ந்த வந்தவர் வெளியில போயிருவாரு. இந்த தமிழ்நாட்டில் நிறைய பேர் தோத்ததுக்கு காரணமே தான், உயர்ந்த அலைவரிசை அவங்களுக்குள்ள வந்துச்சு, அவங்க அதை விட்டுட்டாங்க. நான் பார்த்து நிறைய பேரை ஃபீல் பண்ணிருக்கேன். அப்ப நான் நிறைய பேருக்கு சொன்னதை தான், நீ 1000 ஆசிரமத்துக்கு போய் ஞானியெல்லாம் ஆக முடியாது. உனக்கு ஒருத்தன் எப்போ ஏதோ ஒரு சூழல்ல ஒரு அலைவரிசை ஒரு காற்று உனக்குள்ள வரும், அது வளரும், அது உனக்கு காட்டி கூட கொடுக்காது நான் வந்திருக்கிறேன் பான்னு. ஆனா நீ காத்திருக்கணும். அப்ப எங்களை மாதிரி ஆளுங்கள்ட்ட என்னன்னா, இவனுக்குள்ள ஒண்ணு இருக்கு, இவன் தாக்கு பிடிக்கிறானான்னு பார்க்கணும் அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு பேசாம போயிடுவேன். அப்ப அந்த மாதிரி ஆட்களை தான் நான் சொல்றது, இப்ப நீ இயல்பா இருப்பா. நீ என்ன நினைச்சுக்கிறேன்னா, ஒரு தியானம் பண்ற எல்லாருக்கும் ஒரு சாப்பிட்டு முடிச்சோன்னு வெத்தலை பாக்கு போடுற மாதிரி தியானம் சம்பந்தமா எவன் பேசினாலும் காதுக்கு சுகமா தான் இருக்கும். இந்த ஆன்மா, இந்த பாலா போன மனம் என்ன பண்ணுன்னா இழுக்கும் எல்லாத்துக்கும். ஆனா அதுக்கெல்லாம் நீ மசிஞ்சிடக்கூடாது, அதுக்கெல்லாம் நீ அப்படி ஒரு ஆயிடக்கூடாது. அப்ப ஸ்டெடியா நிக்கணும். அப்ப உள்ள அது growth ஆகி வளர்ந்து அது ஒரு ஆளாகிற வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும். அப்போ ஒரு தியானத்துக்கு முக்கியமானது என்ன வடிவம்னா, அந்த தியானம் வந்துச்சுன்னா அந்த தியானத்தை பிரத்யேகமா கவனிச்சு அதை பிடிச்சி அதை வளர்க்கிற வரைக்கும் காத்திருக்கணும். அவ்வளவுதான். அதுக்கு ரொம்ப முக்கியம். அதுதான். அதை நம்ம நிறைய குருமார்களை மாத்த என்ன பண்ணுதுன்னா, அது நிறைய அலைவரிசை உடல்ல வரும்போது அது எப்படி ஒரு பெண்ணுக்கு கரு களையுதோ அந்த மாதிரி ஒரு growth ஆகி 1 மாசம் 4 மாசம் 6 மாசம் 1 வருஷம் ஒரு நல்ல தியானம் அப்படி வளர்ந்து வரும்போது இன்னொரு அலைவரிசை அது அப்படியே களைஞ்சு அப்படியே வெளியில போயிடும். இதான் விஷயம். ரொம்ப ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலை. அப்ப ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒருத்தர் ராமகிருஷ்ணர் மாதிரி ஒரு ஆளு காளியோடைய தன்மையிலே இருக்கிறாரு. அப்ப சமாதி கிடைக்காதுப்பா. காளியிலேருந்து வேற தன்மைக்கு நீ மாறணும். அப்ப காளி தன்மையிலேருந்து மாறணும்னா அப்ப நீ என்ன பண்ணணும், நீ வேற வடிவத்துக்கு வரணும்னு இன்னொருத்தர் அவர்கிட்ட அதை உணர்த்துறாரு. அப்ப இவர் என்ன சொல்றாரு, நான் போய் காளி கிட்ட கேட்டுட்டு வரேங்கிறாரு. அப்ப காளி சொல்லுது, அவரை போய் நீ பாருங்க. அப்ப இவர் போய் அவர்கிட்ட போய் உட்கார்றாரு, குழந்தை மாதிரி உட்கார்றாரு. அப்ப அவரு காளியிலேருந்து அந்த இடத்துல இருந்து மாத்தி வேற இடத்துக்கு விடுறாரு. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்,
காளியாகவே இருந்தவர் வேற ஒரு வடிவமா மாறுறார். அப்ப அந்த வேற வடிவமா ஒவ்வொரு பிரத்யேகமா ஒரு சக்கரத்திலிருந்து இன்னொரு சக்கராசுக்கு போறதுங்கிறது அது குரோத்ல வெவ்வேறு மாதிரி மாறும். இந்த சக்கராசோடைய தன்மை வடிவம் வேற. முதல் சக்கராஸ் ஒருத்தனுக்கு விழிக்கப்பட்டுச்சுன்னா அதோட தன்மையில, அதோட வடிவத்துல, அவனுடைய தியானத்துல, அவனுடைய போக்கு சிந்தனை எல்லாம் வேற மாதிரி இருக்கும். அதே அடுத்த சக்கராசு அவன் வேற வடிவத்துக்குள்ள மாறிடுவான். அப்ப அவனால இது மாதிரியே இருக்க மாட்டான். அப்ப இந்த 6 சக்கராசுமே ஒரே மாதிரி வேலை செய்யாது. அப்ப தியானங்கிறது ஒரு நாள் மௌனம் கிடைக்கும், ஒரு நாள் கிறுக்கு தன்மை வரும், ஒரு நாள் ஆழ்ந்த மௌனம் கிடைக்கும், ஒரு நாள் வேற மாதிரி ஒரு எந்திரிச்சே போக முடியாம அப்படியே அமைதியா இருக்கணும் போல இருக்கும், ஒரு நாள் நம்ம யாரையாவது எங்கேயாவது போகணும் போல தோணும், ஒரு நாள் யாரை கண்டாலும் பிடிக்காத மாதிரி தோணும். இப்ப இது 6 மாசத்துக்கு 1 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு சேஞ்ச் ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள தானாவே நடக்குங்க. அது இதெல்லாம் ஒரு உள் உணர்வுக்குள்ள போனதுனால எனக்குள்ள என்னன்னா, இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் ஊஞ்சல் ஆட்டுறது இந்த பாலாங்கிறது இந்த முதுகு தண்டு தான். இந்த முதுகு தண்டுவோட பதஞ்சலியோட விஷயம். அப்ப அவர் எங்களை மாதிரி ஆளை என்ன மாதிரி ஆளை எப்படிமா ட்ரெயின் பண்றாரு, என்ன மாதிரி ட்ரெயின் பண்ணாருன்னா, இதை சுமூத்தா ஆட்டணும். ஒரு குழந்தைய 3 வயசு குழந்தைய வச்சுட்டு ரொம்ப ஆட்டினா அந்த குழந்தை கீழே விழுந்து அது பயந்துரும். ஊஞ்சலுங்கிறது என்ன தெரியுமா, ஒரு சுகமானது, ஒரு வடிவம். அத அந்த குழந்தையும் சரி அந்த ஊஞ்சலும் சரி ரெண்டுமே அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும். அப்ப அதே மாதிரிதான் இந்த தியானத்துக்குள்ள இருக்கிற வடிவத்தை அந்த ஊஞ்சல் மாதிரி ஸ்மூத்தா அப்படி போயிட்டு அப்படி வரணும், அப்படி போயிட்டு அப்படி வரணும். அதை எதுவும் நிர்பந்தம் பண்ணக்கூடாது. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு வடிவமா ஒரு தியானம் பண்றவன் மாறுவான். அந்த மாறுற டயத்துல எல்லாம் அவன் காத்திருந்து நிதானமா பண்ணணும், அப்ப வெயிட் பண்ணணும், அப்ப ரொம்ப பிரத்யேகமா அதை கவனிக்கணும். அப்ப அந்த நரம்பையோ காற்றையோ உள்ள இருக்கிற தன்மைகளையோ ஒருத்தருக்கு கவனிக்கிற பாக்கியத்தை வாய்ப்பு அளிப்பாங்க. அப்ப அந்த வாய்ப்பு அளிக்கும் போது ரொம்ப கவனமா ரொம்ப கவனமா நம்ம வாழ்க்கையில உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு நம்ம உடலை மட்டும் நம்ம கவனிக்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகும். அதுலதான் நீங்க தியானத்துல வளர முடியும். அப்ப ஒரு தனி நபரை, ஒரு சூட்சமத்தில் இருக்கிற பிரபஞ்சம் அவரை ஒரு பிரத்யேகமா சின்ன சின்ன இன்சிடென்டா சொல்லி கொடுத்து அவரை வளர்க்குதுங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு இன்ஸ்டியூட்டா ஒரு இடத்துல போய் நான் வளர்ந்துருவேங்கிறீங்க. ஒரு சின்ன சின்ன இடத்துல உங்களுக்கு கை கொடுக்கலாம், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஆனா அது எல்லா இடத்துலையும் அது சாத்தியப்படுத்துமா அப்படின்னா கேள்விக்குறி. அப்ப நீங்க அந்த மாதிரி ஒரு சூழல் எல்லாம் ஒரு வெயிட் பண்ணணும். ஒரு குரு இந்த மாதிரி நான் ஒரு குருன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் தோன்றி பேச முடியாது. தியானங்கிறது என்னன்னா இந்த மாதிரி பேசுறது கிடையாது, வேலை செய்யறது. இப்ப காற்றா நீ எப்பயாவது தியானம் பண்ணா நான் திடீர்னு நானே காற்றா வருவேன். உனக்குள்ள ஒரு பரிணாமத்தை, ஒரு மெசேஜ உன்னை தக்க வச்சுக்கிறதுக்கு, உன்னை வழி நடத்துறதுக்கு நான் ஒரு வாய்ப்பு காட்டுவேன். அப்ப எப்பப்பெல்லாம் நீ தியானம் பண்றியோ அப்பப்பெல்லாம் நான் வருவேன். அப்ப எல்லா நேரத்திலையும் நான் நேரடியா பிரசன்ட்ல பண்ண முடியாது. இதுதான் சூட்சமுங்கிறது, இதுதான் சூட்சம அலைவரிசைங்கிறது. அப்ப ஒரு தனி மனிதன், நீ இப்ப 10 நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டுட்டு ஒரு பைக்ல போகும்போது உனக்குள்ள ஒரு தியானம் வந்துருச்சு அப்படின்னா அப்பயும் ஒரு குரு சூட்சமத்துல வருவான். அப்ப ஒரு குரு இங்க இருக்கிறான், அவன் சூட்சம அலைவரிசை அங்க வெளியில இருக்கும். அப்ப ஒரு குருவோட சூட்சம அலைவரிசை 1 லட்சமா பிரிஞ்சு கூட வேலை செய்யும். ஒரே நேரத்துல லட்ச இடத்துல பணி செய்யும். இதான் விஷயம். அப்ப இங்க இருக்கிறவங்க என்னன்னா, பிரத்யேகமா ஒரு இன்ஸ்டியூட்டா இப்படிதான் தேரி மாதிரி ஸ்கூல்ல காலேஜ்ல இந்த ஐடில இருக்கிற மாதிரி படிப்பு மாதிரி சட்டத்திட்ட மாதிரி இந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இல்ல, இது வேற, இதோடைய வடிவம் வேற. அப்ப அந்த உள்ள இருக்கிற சூட்சமா என்ன பண்ணுன்னா தக்க வைக்குது. டேய் இதை விட்டுறாத. அப்ப ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்க, நீங்க எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதே கன்னியாகுமரி, இந்த கன்னியாகுமரியில இன்னைக்கு எத்தனை கோடி டர்ன் ஓவர் ஆகுது. இதுக்கு காரணம் இங்க இருக்கிற யாருக்காவது தெரியுமா? பிரத்யேகமா ஒரே ஒருத்தன் தான் காரணம், ஒரு சன்னியாசி விவேகானந்தன். விவேகானந்தன்ங்கிற ஒருத்தன் அந்த பாறையை கண்டுபிடிச்சு காட்டலன்னா இங்க எவனும் வரமாட்டான்.
அந்த பாறை இவருக்கு உணர்த்துது அங்க வான்னு. அப்ப இவர் போய் அணுகிறாரு. யார்கிட்ட அணுகிறாரு? அந்த கட்டுமரக்காரங்களுக்குலாம் அணுகிறாரு. என்னை அங்க கொண்டு விடுப்பாங்க, காசு கொடுக்குறாங்க. ஒரு சன்னியாசிக்கிட்ட காசு கிடையாது, அவர் ஒரு துறவி, காசு இல்லைப்பாங்கிறார், அழைச்சிட்டு போகல. அப்ப அவருடைய உள் உணர்வு என்ன பண்ணுது? அதுல நீஞ்சு போய் அங்க வாங்குது. அப்ப அது நினைச்சா தடுத்து ஆட்கொண்டு அந்த மீனவனையே போட்ல கூட்டிட்டு போக வச்சிருக்கலாம் அந்த கட்டுமரத்துல. அது ஏன்னா இவன் நீஞ்சு வரணும். அத பாருங்க. அப்ப அவருக்குள்ள அதுல குதிக்கிறாரு. 2 பேரு பார்த்தவங்க அவர் தடுக்கிறாங்க. நீங்க போங்க, நான் பார்த்துக்கிறேங்கிறாரு. அப்ப அவர் நீஞ்சு போய் பாறைக்கிட்ட போகும்போது இந்த ஏதாவது செய்யணுமானா ஒரு 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 ஓல்ஸை காட்டி, ஒரு பள்ளத்தை காட்டி, ஏதாவது சாப்பாடு கிப்பாடு வேணும், பழம் வேணும்னா இங்க வச்சுட்டு போங்கிறாரு. எனக்கு தேவைப்படாது, தேவைப்பட்டா அங்க வைங்கிறார். அப்ப அந்த பாறையில போய் உட்கார்றாரு. அப்ப அந்த பாறையில நீஞ்சு போகும்போது அவருடைய செயல் எப்படி இருந்திருக்கும், அவருடைய வடிவம் எப்படி இருக்கும்? அந்த பாறையில 3 days உட்கார்ந்துருக்காரு. அந்த 3 daysல அவருக்குள்ள பெரிய பரிணாமம். இது ராமகிருஷ்ணர் சொல்லி கொடுத்தாரா? சாரதா சொல்லி கொடுத்தாங்களா? இது கன்னியாகுமரியில யாராவது ஒரு பெரியவர் வந்து அந்த பாறை பயங்கரமான பாறை, அங்க போங்க விவேகானந்தர் அப்படின்னு சொன்னாங்களா? அப்ப அந்த உள் உணர்வு தானே. அப்ப அந்த உள் உணர்வு எப்படி வழி நடத்துது? அந்த உள் உணர்வு தான் ராமகிருஷ்ணரா இருப்பாரு. அந்த உள் உணர்வு தான் சாரதாவா இருப்பாங்க. அந்த உள் உணர்வு தான் சிவனாகவே இருப்பாங்க. அந்த உள் உணர்வு நீயாவே இருக்கலாம். அப்ப உன்னுடைய உள் உணர்வு விழிக்கிற வரைக்கும் நீ காத்திருந்தனா நீ சாதிக்கிறன்னு அர்த்தம். உன் உள் உணர்வு விழிக்கிறதுக்கு முன்னாடி நீ பணி செஞ்சனா தோத்து போயிருவன்னு அர்த்தம். அப்ப குதிச்சாரு, போனாரு, அங்க போய் உட்கார்ந்தாரு. 3 நாள் ஆழ்ந்து போனாரு. அப்ப அவருக்குள்ள பிரத்யேகமா என்ன? நான் பல பேர்கிட்ட கேட்டிருக்கேன், இன்னைக்கும் சொல்றேன். ராமகிருஷ்ணருடைய மடத்துல நமக்கு ராமகிருஷ்ணர் விவேகானந்தர்னா பிரிக்க முடியாத ஒரு இணைப்பு இருக்கு. ஆனா கிட்டத்தட்ட அவங்ககிட்ட எத்தனை ஆயிரம் கோடி பண்டு இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்துக்கங்க. அவங்ககிட்ட இருக்கிற ஸ்கூல், அவங்ககிட்ட இருக்கிற ட்ரஸ்ட் எல்லாம். ஆனா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, விவேகானந்தனுடைய நோக்கம் என்ன? விவேகானந்தனுடைய நோக்கம் என்ன? வெளிநாட்டுக்கு போகணும், அங்க வகுப்பு எடுக்கணும், அங்க கிடைக்கிற பணத்தை எடுத்துட்டு வந்து என் பாரத தேசத்துல இருக்கிற ஏழை குழந்தைங்களை படிக்க வைக்கணும். இங்க பிச்சை எடுக்கிற குழந்தைங்களை பிச்சை எடுக்க கூடாது, ஏழை எளியவருக்கு படிக்கணும், சாப்பிடணும். ஆனா இத்தனை கோடி பணம் சேர்ந்துருச்சு, இவ்வளோ ட்ரஸ்ட் வந்துருச்சு. ஆனா விவேகானந்தனுடைய நோக்கம் படி அங்க நடக்குதா? அப்ப காசு இல்லாம நைட்டு பகலா, டே நைட்டா மனுஷன் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. விவேகானந்தன் டே நைட்டா எத்தனை இடத்துல எவ்வளோ விஷயம், உடல்ல அவ்வளோ ப்ராப்ளத்தை வச்சுக்கிட்டு பேசுறாங்க. ஆனா இலக்கு என்ன அப்படின்னா, இந்த ஏழைங்க படிக்கணும், சிறார்கள், ஏழை சிறார்கள் படிக்கணும். நமக்குள்ள மூட நம்பிக்கை, இந்த பாகுபாடு, இந்த வேறுபாடு இருக்க கூடாது. ராஜாவும் மக்களும் ஒரே மாதிரி ஒரு அப்பாயின்மெண்ட் இல்லாம சந்திச்சுக்கணும், கான்வர்சேஷன் நடக்கணும். அப்ப இந்த பணம் ஏழைகளுக்கு தடையா இருக்கு, ஏழைகளுக்கு கிடைக்கணும், அது இந்த விவேகானந்தன் மூலியமா கிடைக்கணும் தான் விவேகானந்தனோட பயணம். இப்ப எத்தனை பணம் வந்துருச்சு, எவ்வளவு ட்ரஸ்ட் வந்துருச்சு. ஆனா அவங்களால என்ன? விவேகானந்தனும் நம்மளும் உணர்வால வேற மாதிரி ஆளு. ஆனா நம்மளே அந்த விவேகானந்தனுடைய இடத்துல போய் ஒரு வகுப்பு நடத்தணும்னா ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு தான் நடத்த வேண்டியதா இருக்கு. அப்ப என்ன மாதிரி ஆளை உணர்றதுக்கு கூட அந்த விவேகானந்தனுடைய ஆசிரமத்துல ஒரு ஆள் இல்ல பாருங்க. அந்த கோடியை தூக்கி சுமக்கிறதுக்கு ஆள் இருக்கிறான், சொத்தை தூக்கி சுமக்கிற ஆள் இருக்கான், என்ன உணர்றதுக்கு ஆள் இருக்கானா? யாருக்குங்க வேணும் இந்த கோட்பாடுகள், சட்டம், விதி, தியானம், சுவாசம், லெப்ட் ரைட்டு, சந்திரகலை, சூரியகலை, இதெல்லாம் யாருக்கு வேணும்? இதெல்லாம் தேரியெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றது? கடுகு தாளிப்பு மாதிரி தாளிச்சுக்கிட்டு கிடக்க வேண்டியதான். தேரியை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? பூஜையை வச்சுட்டு என்ன பண்றது? உணரணும்ல. அப்ப உணர்ந்திருந்தா நம்மளுடைய திட்டம் என்ன? நம்ம யார் குரு? உணர்ந்த உயர்ந்த குரு ராமகிருஷ்ணர். அவருடைய நோக்கம் என்ன? விவேகானந்தர் அவருடைய நோக்கம் என்ன? அப்ப இவ்வளோ பண்டு சேர்ந்திருக்கிற, இவ்வளோ ஆர்கனைசேஷன் இருக்கு. இன்னைக்கு மத்திய அரசோ மாநில அரசோ விவேகானந்தர் ராமகிருஷ்ணர் பேரை சொன்னா ஒரு உதவி நடக்குமா நடக்காத? பிரதமர் கேட்பாரா? கேட்க மாட்டாரா? தமிழ்நாட்டோட முதலமைச்சர் கேட்பாரா? கேட்க மாட்டாரா? அப்ப எப்படி இருக்கணும் செயல்பாடுகள்?
அப்ப குருவோட திட்டம் என்னாச்சு? குருவோட உழைப்பு என்னாச்சு? அப்ப நல்லா பாத்துக்கோங்க, ஆர்கனைசேஷன் இருக்கு, அமைப்பு இருக்கு, உணர்றதுக்கு ஆள் இல்லை. ராமகிருஷ்ணர் அங்கேயேதான் இருக்கிறாரு, விவேகானந்தர் அங்கேதான் இருக்கு. நான் இங்க இருக்கிறேன், உங்களால உணரணும்ல. அப்ப தியானத்துல உங்களுக்குள்ள ஒண்ணு உணர்த்தும், அந்த புடிச்சிட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா அர்த்தம். அது வரைக்கும் காத்து இருக்கணும். அது மனம் கூட உணர்த்திரும். அது மனம் உணர்த்துறா, ஒரு முறைக்கு 10 முறை விசாரணை பண்ணுங்க, காத்திருங்க. வேக வேகமா போகாதீங்க, வேக வேகமா குருவை தேடாதீங்க, வேக வேகமா ஒரு இடத்துக்குள்ள ஒரு வேலை செய்யணுங்கிறது எந்த கட்டாயமும் கிடையாது. உங்க உடல், உங்க வாழ்க்கை, நிறுத்துங்க, நிதானிங்க, பாருங்க. நான் உங்ககிட்ட சொல்றேன், என்னை பார்க்கணும், என்னோட பயணிக்கணும்னா நீங்க நிதானமா இல்லாம என்னோட பயணிச்சு என்ன நடக்க போகுது? நான் என்ன பொருள் காட்சி எது நடத்த போறேனா? இல்ல நான் ஏதாவது இந்த நாட்டுல புரட்சி நடத்த போறேனா? இல்ல நான் ஏதாவது லெப்ட் ரைட்டு இந்த கம்யூனிஸ்ட் இயக்கம் மாதிரி நான் ஏதாவது புரட்சி இயக்கம் வச்சிருக்கிறேன்னா? ஒண்ணும் இல்லையே. ஒரு நிதானம் இல்லாத ஒரு மனிதனை வச்சுக்கிட்டு நான் என்னங்க பண்ண முடியும்? கையில குரங்கு கிட்ட வாழைப்பழம் கொடுத்தாலும் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணும், கொய்யாப்பழம் கொடுத்தாலும் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணும். அந்த மாதிரி எப்ப வேணாலும் எதை வேணாலும் ரியாக்ட் பண்ற ஆளை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? என்ன பண்ண முடியும்? எதுக்கு எனக்கு அவங்க? அப்ப ஒரு குருவை வீடியோல பாக்குங்க, அவரை ஃபாலோ பண்றதோ அவரோட பின் நடக்கணுமோ இல்ல அவரை கேட்கணும் அவர் உரையன்னா, முதல்ல நீங்க ஸ்டெடியா இது சரியா, ஒரு முறைக்கு 10 முறை 20 முறை சரியான்னு ஆலோசனை பண்ணி நிதானிச்சு அப்புறமா வாங்க, அப்புறமா போங்க, அப்புறமா கேளுங்க. அதுதான் கரெக்ட். நீங்க வேக வேகமா முடிவெடுத்து இங்க எதுவும் ஒன்றும் நடக்க போறது கிடையாது. அப்ப இங்க இருக்கிற மக்களுக்குள்ள அந்த அந்த பிரத்யேகமா உங்களால முடிவெடுக்க முடியல. நீங்க பிரத்யேகமா முடிவெடுத்திருந்தீங்கன்னா இந்த 50 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு பின்னடைவை சந்திக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். நீங்க அளிச்ச வாக்கு தான். நீங்க தான் தப்பு செஞ்சீங்க. எந்த அரசியல் தலைவனும் தப்பு செய்யல. உங்களுடைய இயலாமையில நீங்க ஓட்டு போட்டீங்க பாத்தீங்களா? 50 ஆண்டுகளா தவறு மேல தவற நீங்க தான் பண்ணீங்க. அவங்க எங்க பண்ணாங்க? நீங்க தான் பண்ணீங்க. இந்த ஊர்ல ரோடு நல்லா இல்ல, தண்ணி நல்லா இல்லைன்னா அதுக்கு மெயின் காரணம் நீங்க தான். உங்க கையில சரியான விஷயம் இல்லை. உங்ககிட்ட ஒரு நிதானம் இல்லை, உங்ககிட்ட ஒரு மோகம் இருக்கு, ஒரு கவர்ச்சி இருக்கு. நீங்க உங்ககிட்ட வேற மாதிரி புரிதல் இருக்கு. இதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? இதை வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. சின்னத்தை வச்சுக்கிட்டோ இல்ல ஒரு சித்தாந்தத்தை வச்சுக்கிட்டோ இங்க எதுவும் பண்ண முடியாதுங்க. ஒரு ஏழையாவே இருக்கணுமா என்ன? ஒரு ஏழை ஏன் இந்த நாட்டை கூட ஆளக்கூடாதா? அதுக்கு நீங்க வாய்ப்பு கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்களே. ஒரு ஏழை சட்டமன்ற உறுப்பினரா நீங்க தேர்ந்தெடுத்துட முடியுமா? முடியாது. வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க. அப்ப அவனுடைய ஜாதகமோ அவனுடைய செயலோ அவனுக்கு வேற கட்சியோ ஏதோ ஒரு இடத்துல அவன் போராடி தான் அங்க வர முடியும். அப்ப உங்களுக்குள்ள இருக்கிறது என்னன்னா, ஒரு கிளியர் ஒரு விஷன் இல்ல. நீங்க ஒரு சந்தர்ப்பத்துக்காக எந்த சூழல்லையும் உங்களை மாத்திக்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்க. வாய்ப்பு கிடைச்சா நீங்க தப்பு பண்ணுவீங்க. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், வாய்ப்பு கிடைக்கல, அதனால இந்த கோம்பை சாமி ஆசிரமத்துல உட்கார்ந்துருக்கீங்க. வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சுன்னா நீங்க வேற ஆசிரமத்துக்கு போயிருப்பீங்க. இவ்வளவுதான் விஷயம். இங்க இருக்கிற ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளேயும் தவறு இயல்பு தான். ஆனா அதை உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறதுக்கு பார்க்கணும். ரொம்ப முக்கியம். ஒரு தாய் ஒரு தகப்பன் தாயா இருக்கக்கூடாது, தகப்பனா இருக்கக்கூடாது, வரலாறா இருக்கணும். வரலாறா இருக்கணும். பிறந்தான் இறந்தான் இல்லை, இப்படி ஒரு அப்பாவா அப்படிங்கிறது தான் வேணுங்கிறதா நான் சொல்றேன். அப்ப உங்களுக்குள்ள நீங்க ஒரு யூஸ்ஃபுல்லான ஆளா இருக்க கூடாதுங்க. யாரையோ ஒரு இன்ஸ்பிரேஷனா சொல்றீங்க. எனக்கு இன்ஸ்பிரேஷன் நீங்க தான் சொல்றாங்க. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இன்ஸ்பிரேஷன் நீங்களா தான் இருக்க முடியும். இன்னொருத்தன் இருக்க முடியாது. இன்னொருத்தன் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அப்ப அதனால தயவு செய்து உங்க தியானத்தைய உங்களுடைய வாழ்க்கையும் கொஞ்சம் உள் சார்ந்து கவனிச்சு நடந்தீங்கன்னா சேதம் இல்லை. ரொம்ப பார்த்துக்கங்க.
உங்களுக்கு அட்வைஸ் பண்ற உங்க பொண்ணு, உங்க ஹஸ்பண்ட் எல்லாம் ஆல்ரெடி தோக்கறதுக்கு ஒரு வெற்றிகரமா ஒரு குதிரையில ஏறி போறாங்க. புரியுதுங்களா? இந்த வாழ்க்கையில இந்த உலகத்துல பார்க்கும்போது அழகா இருக்கும். அதெல்லாம் மாயை, அதெல்லாம் சாக போற விஷயம். இந்த உலகத்துல லட்சியம்னு சொல்லிட்டு போன எத்தனையோ பேர் கடைசியில துன்பத்தை தான் பார்த்தான். இந்த நாட்டுல எத்தனையோ பேர், நீங்க சாக்ரட்டிஸ்ல இருந்து அவன்ல இருந்து இவன்ல இருந்து இந்த நாட்டை ஆண்ட ராஜராஜ சோழன் எவனை பார்த்தீங்கன்னாலும் அவன் எண்டு லைஃபை பார்த்தீங்கன்னா என்னடா வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. அந்த 15 நிமிஷம் அவனுடைய வாழ்க்கை இருக்கு பாருங்க, அதுல 15 பக்கம் கடைசியில இங்க இருக்கிற மாவீரன், இங்க இருக்கிற சரித்திரம் வாய்ந்த எல்லா பத்தியும் படிச்சு பாருங்க. கடைசியில அவன் சலிப்படுத்து போய் நொந்து போய் தான் செத்து போயிருக்கான், வெறுத்து போய் தான் செத்து இருக்கான். இதுதான் விஷயம். அப்ப நீங்க உண்மையா பார்த்துக்கங்க, ஒரு வடிவத்தை யோசிங்க. பிறருக்காக நீங்க உங்களை மாத்திக்கிறதோ பிறருக்காக சிந்திக்கிறத தாண்டி உங்களுக்குள்ள இருந்து அது வேலை செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ ஒவ்வொரு தனி மனிதருக்குள்ளேயும் ரெஸ்பான்ஸ் எதுன்னா, நீங்க உங்களை கவனிக்கிறதுக்கு ஒரு பேஸ் கொடுங்க. நீங்க ரொம்ப ஆடாதீங்க. ஆடுறதுன்னா அந்த ஆட்டம் கிடையாது. உங்க மனதை ரொம்ப ஆட விடாதீங்க. கொஞ்சம் யோசிங்க, டைம் எடுத்து யோசிச்சு ஒரு வேலை செய்யுங்க. செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். உங்க வாழ்க்கை கொஞ்சம் புதுசா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க இந்த ரெகுலர் ஃபார்முலாவில் டிவி ஆங்கர் மாதிரி இல்லை, இந்த நாவல் ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா நாவல் சூப்பராக இருக்கும். அந்த நாவல் ஆசிரியரோட 4 நாள் போனீங்கன்னா நீங்கள் நாதியத்து போயிடுவீங்க. நீங்கள் நிறைய நாவல் ஆசிரியரோட ட்ராவல் பண்ணி கூட பாருங்களேன். நான் சொல்கிறது உண்மையா பொய்யான்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா இமேஜினேஷன் ஒரு நாவல் ஆசிரியருக்குள்ளே வரவே கூடாது. ஒரு நாவல்ங்கிறதோட நோக்கம் என்னன்னா, அது யதார்த்தம், ரொம்ப யதார்த்தம். ஆனால் அதை வேற மாதிரி கிரியேட் பண்ணக்கூடாது. ஒரு டைரக்டர், ஒரு கேமராமேன், ஒரு எழுத்தாளர்லாம் ஒரு செருப்பு தைக்கிறோன்னு அப்படியே சிலகாச்சிக்கிட்டே கிடப்பாங்க. புரியுதுங்களா? அதுக்கு தாண்டி ஒன்று இருக்குங்க, நம்ம அதுலேருந்து வரமாட்டோம். புரியுதுங்களா? அப்ப நிறைய மிக நுட்பமான எழுத்தாளர்கள்லாம் அதுக்குள்ளேயே ஒடுங்கி போயிட்டாங்க, அதுக்குள்ளேயே நின்றுட்டாங்க சுத்திக்கிட்டு. அது தாண்டி ஒன்று இருக்கு. புரியுதுங்களா? ஒரு நல்ல எழுத்தாளன் பேனாவையும் பேப்பரையும் தூக்கி போட்டு சும்மா உட்காந்து பார்க்க சொல்லுங்களேன். இந்த உலகத்துல எத்தனை எழுத்து எழுதினாலும் ஒவ்வொரு மக்களும் படிக்க படிக்க சந்தோஷப்படுவான். ஆனா மாறி இருக்கானான்னு கேட்டா மாற மாட்டான். நிறைய எழுத்துகள் திருடுறதுக்கு பயன்படுது. இன்னைக்கு நிறைய அரசியல் தலைவர்களுக்கு நிறைய டெக்னிக்கா அந்த மேடையில பேசுறதுக்கு, நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு நிறைய பேருடைய உண்மையான எழுத்து தேவைப்படுது. ஆனா ஒரு ஞானி அப்படி இருக்கக்கூடாதுங்கிறான், போராடுறான். அதனாலதான் நிறைய பேர் எழுதுறதே தவிர்த்தாங்க. ஒரு ஞானத்துல அந்த ஞானத்தை எழுதுறதுக்கு அவன் அவ்வளவு சாமானியமா முன் வர மாட்டான். ஏன்னா இது கண்டிப்பா சந்தைப்படுத்தப்பட்டுரும், இது வியாபாரப்படுத்தப்பட்டுரும், இது நிச்சயமா வியாபாரப்படுத்தப்பட்டுரும் அப்படின்னு அவன் பயப்படுறான். இதை ரொம்ப வருத்தப்படுறான். நீங்க நல்லா பாருங்க, தமிழ்நாட்டுல எங்கேயோ இப்ப நம்மளே வச்சுக்கோங்க, நம்ம வந்துட்டு போயிடுறோம்னு வச்சுக்கோங்க, இன்னொரு 10 ஆண்டுகள்லையோ இல்லை 5 ஆண்டுகள்லையோ இதை எப்பயோ நம்ம மறைஞ்சிடறோம். நம்மளுடைய ட்ரஸ்டையும் நம்மளுடைய கோட்பாடுல நடக்கவே நடக்காது. அங்க அந்த பணத்தை, அந்த வடிவத்தை, அந்த செயலை ஏதோ ஒன்று வேற மாதிரி ஒரு சித்தாந்தத்தை பரப்பிக்கிட்டு சுத்திக்கிட்டு தான் இருப்பாங்களே ஒழிய நம்மளுடைய நோக்கம் என்னவோ அது இருக்கவே இருக்காது. அப்ப எந்த ஞானியும் ஒரு அச்சசலா ஒன்று கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அது இல்லை. எல்லாம் ஜெராக்ஸ் எடுக்கப்படுது. அவனுடைய ஒரிஜினல் அது எங்க அப்படின்னா அது இல்லை, அது இல்லவே இல்லை. அப்போ ஒரு மடம், ஒரு ட்ரஸ்ட் எதுக்காக தொடங்குறது அப்படின்னா மக்கள் சேவைக்காக தான் தொடங்குறது. அப்ப அந்த மக்கள் சேவைக்கு ஒரு குரு தொடங்கி வைக்கிறாருன்னா அது உயிரே போனாலும் அது மக்கள் சேவையா தான் இருக்கணும். மக்கள் சேவை நடக்கலைன்னா கலைச்சிடணும், அதை கலைச்சிடணும். ஒரு 4 பேர் கமிட்டியில ஒரு அவுச்ச வேர்களை வாங்கி தின்னுட்டு மீட்டிங் போடுறதுக்கு கிடையாது. அது பேர் ட்ரஸ்ட் ஆர்கனைசேஷன் கிடையாது. அந்த நோக்கம் என்ன, அவருடைய நோக்கம் என்ன? தமிழ்நாட்டில் நீங்க இப்பைக்கு இந்த டேட்ல இருக்கிற மடம், தமிழ்நாட்டில் இருக்கிற பிற மடம் எல்லாத்தையும் ஆன்லைன்ல சொத்து விவரத்தை பாருங்க. அந்த தோற்றி வைத்தால முதன்னு அவனுடைய சித்தாந்தம் என்ன, இன்னைக்கு நடக்கிறது என்ன, அதான் நீங்க அனலைஸ் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க பாரம்பரியத்துல எவனாவது ஒரு தாத்தன் முப்பாட்டன் ஒருத்தர் இருந்திருப்பான்.
அவன் இந்த குடும்பத்தை முதல் முறையா ஒரு சித்தாந்தத்துல தோற்றி வச்சிருப்பான். அதுபடிதான் உங்க குடும்பம் நடக்குதான்னு யோசிச்சு பாருங்க. நீங்க டிகிரி படிச்சிட்டீங்க, நீங்க ரொம்ப பெரிய ஆளு, ரொம்ப விஷயம் தெரியும், அதுக்காகலாம் குடும்பம் இப்படியெல்லாம் நடத்தக்கூடாதுங்க. குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு ஒன்று இருக்கு, அப்படிதான் நடத்தணும். அப்போ உங்க போக்குல உங்க ஸ்டைல்ல ஒன்று நீங்க பண்றீங்கல்ல, அது மிஸ் ஆயிடும். இதுதான் மரபணுக்கள் மாற்றங்கிறது. இதுதான் நம்ம வேற மாதிரி இந்த கலாச்சார சீரல்கள் வந்து நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம்லாம் நம்மக்கிட்ட, நம்ம உணவு நம்ம கையில் இல்லை, நம்ம உடை நம்ம கையில் இல்லை, நம்மளை யாரோ தீர்மானிக்கிறாங்க. நம்மளை யாரோ யாரோ ஒருத்தன் விளம்பரத்துக்கு வந்து வேட்டி சட்டை எடுக்க வைக்கிறான், எவனோ ஒருத்தன் விளம்பரத்தில் வந்து சேலை எடுக்க வைக்கிறான், எவனோ என்னென்னமோ பண்ணிட்டு போகிறான். ஒரு ஜோசியக்கார் வந்து நம்ம பிள்ளைக்கு தாலியிலேருந்து அவர் எல்லா ஷெடியூலையும் அவர் போடுறாரு. நம்ம கையில் ஒன்றுமே இல்லை, நம்ம வெறும் பொம்மையாக இருக்கிறோம். செயல்படுத்துகிறோம், பணத்தை கொடுக்குறோம், செயல்படுத்துகிறோம், அவ்வளோதான்.